திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஊழியர் கோன் வெப்பொழித்த புகழியர் கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழி மலி திருவாத பூத திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். சம்பந்த பெருமான் திரு ஆமாத்தூருங்கிற ஸ்தலத்துல பாடின பதிகம் பார்த்து முடிச்சிட்டோம்ல. முடிச்சிட்டோமான்னு மறந்துட்டோம். முதல் பதிகம் பார்த்தோம், இரண்டாவது பதிகம் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். எதுக்கும் வெரிஃபை பண்ணிப்போம். இரண்டாம் திருமுறை 44வது பதிகம். எல்லாருக்கு இல்லையாம் பாவமே வள்ளல் கழல் பரவா. பார்த்தாச்சு. இல்ல, 8வது பாடல் வரைக்கும் பார்த்தோம். கரெக்ட். கேளா செவிகளே. இரண்டாம் திருமுறை 44வது பதிகம், பண் சீகாமரம். அல்ல 8வது பாடல் வரைக்கும் பார்த்தோம். தாளால் அரக்கந்தோள் சாய்த்த தலைமகந்தன் நாள் ஆதிரை என்றே நம்பன் தன் நாமத்தால் ஆளானார் சென்று ஏத்தும் ஆமாத்தூர் அம்மானை கேளா செவியெல்லாம் கேளா செவிகளே. தாளால் அரக்கந்தோள் சாய்த்த தலைமகன் தன்னுடைய திருப்பாத விரல்னால கையிலே பெயர்த்தெடுத்த ராவணனை மலைக்கு கீழே அவனுடைய வீரியம் ஒண்ணு, சாய்த்த தலைமகன், அவனோட வீரியம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஆகும்படியா தன்னோட திருப்பாத விரலால கையிலே மலைக்கு கீழே வச்சு அடர்த்த அந்த அதிபதி, எல்லா சகலத்துக்கும் அதிபதி இருக்கிற அந்த ஈசன் தன் நாள் ஆதிரை என்றே நம்பந்தன் நாமத்தால் ஆளானார். அந்த ஈசன் பால் அன்பு பூண்டு, ஈசன் பால்னா அந்த பரம்பொருள், எல்லாத்தையும் ஆள்கைக்குடைய அந்த தலைமகன், அவர் பால் அன்பு பூண்டு அவருக்கு உகந்த நட்சத்திரம் இந்த திரு ஆதிரைங்கிற நட்சத்திரம் வர நாள் அப்படின்னு. அதாவது அதுக்குன்னு ஆதிரைன்னு சம்பந்தத்துக்கு சொல்லல. அதாவது அந்த ஈசன் பால் அன்பு பூண்டு அவருக்கு உகந்தது எல்லாத்துலயும் ஒரு ஈடுபாடு வரும் இல்லையா, அந்த மாதிரி ஆதிரை நட்சத்திரம் அவருடைய நாள் அப்படின்னு அவர்கிட்ட அன்பு பூண்டு அவர் நம்மளை சேர்ந்தவர் அப்படின்னு அவருடைய நாமங்கள் எல்லாம் சொல்லி அவருக்கே கமிட்டடா அவருடைய ஆள் ஆனார். சென்று ஏத்தும் ஆமாத்தூர். அப்படி ஈசன் பால் அன்பு பூண்டு அவருக்கே ஆள்பட்டவர்கள்லாம் இந்த ஸ்தலத்துல வழிபாடு பண்றாளாம். அவர்கள்லாம் ஸ்துதி பண்ண குடின்னு ஆமாத்தூர் அம்மானை கேளா செவியெல்லாம் கேளா செவிகளே. அந்த ஈசனுடைய மகிமைகளை கேளாத காதுகள்லாம் இட் இஸ் ஈக்குவலன்ட் டு டெஃப் இயர்ஸ். வேற எதையாவது கேட்கறதுனால காது உபயோகமா இருக்கிற காது அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆமாத்தூர் ஈசன், இந்த பரம்பொருளா இருக்கிற ஆமாத்தூர் ஈசனுடைய மகிமைகளை கேட்கிற காதுதான் வாஸ்தவமா கேட்கிற செவி. புள்ளும் கமலமும் கை கொண்டார் தாம் இருவர், உள்ளும் அவன் பெருமை ஒப்பளக்கும் தன்மையதே. புல்லுங்கிறது பக்ஷி, பறவை, கமலம் தாமரை. அது ரெண்டுத்தையும் தனக்கு ஆசனமா கொண்ட 2 பேர். அதாவது கருட வாகனரா இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு, தாமரை புஷ்பத்தை இடமா கொண்டு அதுல ஆசனமா கொண்டு அதுல எழுந்தருள் இருக்கிறவர் பிரம்மா. புல்லும் கமலமும் கை கொண்டார் தாம் இருவர். அது ரெண்டுத்தையும் தமக்கு இருப்பிடமா கொண்ட அந்த 2 பேர். உள்ளும் அவன் பெருமை ஒப்பளக்கும் தன்மை அதே. அவளுக்கு முன்னால ஈசன் ஒரு ஞான ஒளி வடிவமா இம்மெஷரபிளா ஒரு ஃபார்ம் தரிசனமாச்சு. அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை அடையணும் அப்படின்னாக்க ஹிருதயத்துல உள்ளும் அவன் பெருமை, அது ஆந்தரிகத்துல தெரிஞ்சுக்கப்பட வேண்டிய பொருள். அதை
வெளியில மெஷர் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னுட்டு மேலேயும் கீழுமா போய் ட்ரை பண்ணினா அது தெரிஞ்சுக்க முடியாத தன்மையை தான் இருந்த அந்த ஈசன் அள்ளல் விளை கழனி ஆமாத்தூர் அம்மான். நல்ல நீர் வளம் செழிச்சு சேரு நல்ல வெட் லேண்டா இருக்கும் அந்த ஸ்தலத்துல இருக்கிற வயல்கள் எல்லாம். அள்ளல் விளை கழனி நல்ல செழுமையா விளைச்சல் இருக்கக்கூடிய வயல்கள், எப்பவுமே நீர் வளம் செழிச்சு வெட்ட மட் இருக்கக்கூடிய வயல்கள். அப்படி இருக்கிற இந்த ஆமாத்தூர் ஸ்தலத்துல கோயில் கொண்டிருக்கும் அம்மான் எம் வள்ளல், எல்லாருக்கும் பரம கிருப்பை ஆனந்தத்தை வந்து அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளலா இருக்கிற அந்த ஆமாத்தூர் அம்மான் கடல் பரவா வாழ்க்கையும் வாழ்க்கையே. அப்படி ஒரு வள்ளல் எல்லாருக்கும் அனுகிரக மூர்த்தியா இருக்கார். அவருடைய திருப்பாதத்தை வந்து சுத்தி பண்ணாத ஒரு வாழ்க்கை வந்து ஒரு வாழ்க்கையா, அது ஒரு லைஃபா? லைஃப் வந்து ஏதோ ஒரு ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கு, ஒரு பிரயோஜனம் பற்ற ஒரு ஜீவிதமா இருக்கு அப்படின்னு சொல்லணும்னாக்க அந்த பரம்பொருளுக்கு வந்து ஈடுபட்டு அதை வழிபாடு பண்ணினாதான் வந்து லைஃப் பிகம்ஸ் ஃப்ரூட்ஃபுல். இல்லைனாக்க இட் இஸ் நாட் கால்ட் அ ஃப்ரூட்ஃபுல் லைஃப். பிச்சை பிறர் பெய்ய, 10வது பாடல். பிச்சை பிறர் பெய்ய பிஞ்சார கோச்சார கொச்சை புலால் நார ஈருருவை போர்த்து உகந்தான். ஈசன் பிஞ்சார கோச்சார, ஈசன் வந்து பிக்ஷாடன மூர்த்தி அப்படின்னுட்டு பின்னா அப்படி போறார் வீடு வீடா பிக்ஷை கேட்டுட்டு போற வீட்டுல பிக்ஷை போடுற பெண்கள்லாம் வந்து அவர் வந்து அனுகிரகம் பண்ணி அவளை ஒரு திருஷ்டி பார்த்தாக்கா அவளுக்கு எல்லாருக்கும் வந்து ஆந்தரிகத்துல அனுபவம் ஏற்பட்டு விடுறது. அப்புறம் அவர் பின்னாலேயே வரா ஏதோ ஒரு அட்ராக்ஷன்ல. அந்த அனுபவத்தினால பிச்சை பிறர் பெய்ய பின்சார கோச்சா, பிக்ஷை போடணும்னு வந்தா வாங்கிட்டு அவர் நகர்ந்து போறார், போட்டவாள்லாம் அவர் பின்னாடியே வர ஆரம்பிச்சு விட்றா. கோச்சார கொச்சை புலால் நார ஈருடிவை, அவர் வந்து மேல வந்து வஸ்திரமா என்னத்தை போட்டுன்னு இருக்கார் அப்படின்னாக்க இந்த தோல், இந்த அனிமல் மேல இருந்து உரிச்ச தோல், புலால் நார ஈருடிவை போர்த்து உகந்தான். யானையோட தோல், புலியோட தோல், ஏதோ வாட்டவர் மேல கீழே போட்டுன்னு இருக்கிறவர். அச்சம் தன் மாதேவிக்கு ஈந்தான் தன் ஆமாத்தூர். ஓ, அது இதோட சேர்த்து எடுத்துக்கலாம். அவர் வந்து அந்த தோலை வந்து போர்த்து உகந்தார். எந்த தோல்னா ஆனையோட தோல். அதை உரிச்சதை பார்த்துட்டு உமையம்மை வந்து பயந்துண்டுட்டா. அப்படி பயங்கரமா பிளிரிண்டு வந்த யானையோட தோலை உரிச்சு மேல போத்திக்கிட்டார். உமையம்மை பயப்படும்படியா மாதேவிக்கு அச்சம் மாதேவிக்கு ஈந்தான் தன் ஆமாத்தூர் நிச்சன் நினையாதார் நெஞ்சமும் நெஞ்சமே. அப்படி கஜசம்ஹார மூர்த்தியா இருக்கிற ஈசன் ஆமாத்தூர்ல எழுந்தருளி இருக்கிறவரை நினையாத நெஞ்சமும் நெஞ்சமே. நாவுக்கரச பெருமான் வந்து அங்கமாலை சொல்லும் ஒவ்வொரு அங்கத்துக்கும் அதுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லும்படியா பாடின அந்த பதிகத்துல நெஞ்சுக்கு வந்து நெஞ்சே நீ நினையாய் நிமிர் புஞ்சடை நின்மலனை மஞ்சாடும் மங்கை மலை மஞ்சாடும் மலை மங்கை மணாளனை நெஞ்சே நீ நினையாய். அதாவது ஆந்தரிக ஃபேக்கல்ட்டி, நம்ம மனசு புத்தி சித்தம்லாம் சொல்றோமே, அதெல்லாம் வந்து அதுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னாக்கா அது வந்து அந்த பரம்பொருள் பால் வைக்கிறது தான் அதுக்கு பரம பிரயோஜனம். அப்படி அவரை நினைக்காத நெஞ்சம் வந்து ஒரு நெஞ்சமா? ஆடல் அரவு அசைத்த ஆமாத்தூர் அம்மானை கோடல் இரும் புறவில் கொச்சை வயல் தலைவன் நாடல் அரிய சீர் ஞான சம்பந்தன் பாடல் இவை வல்லார்க்கு இல்லையாம் பாவமே. படம் எடுத்து ஆடக்கூடின பாம்பை வந்து இடுப்புல பெல்ட் மாதிரி இப்படி சுத்தி அணிஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஆமாத்தூர் ஈசனை கோடல் இரும் புறவில் கொச்சை, அந்த கோடல்ங்கிறது ஒரு புஷ்பம், அது வந்து சுத்து சீர்காழியோட கொச்சைங்கிறது சீர்காழிக்கு ஒரு பெயர் கொச்சை வயம். அது அதோட அவுட்ஸ்கர்ட்ஸ்ல எல்லாம் அந்த கோடல் மரம் வந்து நல்லா செழிச்சு வளர்ந்து புஷ்பங்கள்லாம் பூத்து குலுங்கிறது. அப்படி இருக்கிற அந்த கொச்சை வயங்குற சீர்காழிக்கு அதிபதியா இருக்கிற ஞான சம்பந்தன், நாடல் அரிய சீர் ஞான சம்பந்தன்.
பிரயத்தனத்தினால அடைஞ்சிட முடியாது. அப்படி ஒரு கிரேட்னஸ் ஈசனுடைய அனுகிரகத்தினால அடைஞ்ச அந்த ஞான சம்பந்தன் பாடல் இவை வல்லார்க்கு. அவ ஞான சம்பந்தன் அந்த ஆமாத்தூர் ஈசனை ஸ்துதி பண்ணி பாடின இந்த பதிகத்தை பாட வல்லவர்களுக்கு இல்லையாம் பாவமே. இந்த பதிகத்தை பாடுறதுனால கர்ம வினைகள் பாபங்கள் ஏதாவது ஜீவன் கோட்டின்னு இருந்ததுனாக்கா அதெல்லாம் போகிறது அப்படிங்கிறது இந்த பதிகத்தோட பயன். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அங்கேருந்து திருக்கோவல் போனார் அப்படின்னு பார்த்தோம். பெரிய புராணத்துல அந்த பாடல் பார்த்துருவோம். ஆமாத்தூர் தரிசனம் முடிஞ்சு கோவல் நீடிய வீர 2864வது பாடல். சென்று அணைந்து சிந்தையின் மகிழ். அதாவது சென்று அணைந்துங்கிறது இந்த ஆமாத்தூர் தலம். சென்று அணைந்து சிந்தையின் மகிழ் விருப்பொடு திகழ் திரு ஆமாத்தூர் பொன் தயங்கும் பூங்கொன்றையும் வன்னியும் புனைந்தவர் அடி போற்றி. குன்றவார் சிலை எனும் திருப்பதிகம் மெய்க்குலவியை செய்வாடி நன்றும் இன்புறப் பணிந்து செல்வார் திருக்கோவலூர் நகர் சேர்ந்தார். கோவல்ல போய் இது ஆமாத்தூர்ல வந்து இந்த புஷ்பங்கள் எல்லாம் ஜடையில அணிஞ்சுட்டு இருக்கிற ஈசனுடைய திருப்பாதத்தை ரொம்ப விருப்பத்தோட ரொம்ப ஆனந்தமா ஸ்துதி பண்ணி இந்த பதிகங்கள் ரெண்டும் பாடிட்டு அங்கேருந்து வந்து திருக்கோவல் நகருக்கு போய் சேர்ந்தார். கோவல்ல வந்து 2 சிவக்ஷேத்திரங்கள் இருக்கு. ஒன்று வந்து ஒரு வீரட்டத்தலம், ஜலந்தரா இல்ல அந்தகாசுர சம்ஹாரமூர்த்தி. அந்தகாசுர சம்ஹாரமூர்த்தி அது வந்து கோவல் வீரட்டம்னு வீரட்டேஸ்வரரா ஈசன் பிரதிஷ்டை இருக்கு. இன்னொன்று வந்து அரையணி நல்லூர், அரக்கண்ட நல்லூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அது ஒரு 2 ஸ்தலம் இருக்கு. அந்த ஊருக்கு போய் சேர்ந்தார். கோவலூர் நகர் சேர்ந்தார். கோவல் நீடிய வீரட்டம் அமர்ந்தவர் குறைகளல் பணிந்து ஏத்தி ஆவின் 5 ஆடுவார் அரையணி நல்லூரை அணைந்து ஏத்தி பாவலர்ந்த செந்தமிழ் கொடு பரவுவார் பரவசீர் அடியார்கள் மேவும் அன்புறு மேன்மையாம் தன்மையை விளங்கிட அருள் செய்தார். அந்த ஊருக்கு போய் ஃபர்ஸ்ட் வீரட்டம் கோவல் வீரட்டம் ஸ்தலத்தை போய் வழிபாடு பண்ணி அங்கே ஸ்துதி பண்ணிட்டு அங்கேருந்து அரையணி நல்லூருக்கும் போய் ஈசனை ஸ்துதி பண்ணி பாவலர்த்தம் செந்தமிழ் கூட பரவுவார். அழகான பாமாலை செந்தமிழ்ல வந்து இசைத்து அந்த ஈசனுக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணி அவரை ஸ்துதி பண்ணி கீர் அடியார்கள் மேவும் அன்புறு மேன்மையாம் தன்மையை விளங்கிட அருள் செய்தார். ஈசன் பால் அன்பு கொண்ட அடியார்கள், உண்மையா அவருக்கு கமிட்டடா இருக்கக்கூடிய அடியார்கள், ரொம்ப அந்த அனுகிரகத்துக்கு பாத்திரமான சீர்மை வாய்ந்த அடியார்கள் மேவும் அன்புறு மேன்மையாம் தன்மை. அந்த ஸ்தலத்துல ஈசன் பால் அன்பு கொண்ட அடியார்கள் வந்து எவ்வளோ ஆனந்தமா எழுந்தருளி இருக்கா, பரமானந்தமா அந்த ஈசனுக்கு கைங்கரியம் பண்ணிண்டு அப்படின்னு அவ ஈசனோட ரிலேட் ஆகிற தன்மையை வந்து விளக்கிடும்படியா வந்து அந்த திருப்பதிகம் அங்க பாடி ஈசனுக்கு சமர்ப்பணம் பண்ணினார். சீரின் மன்னிய பதிகம் முன்பாடி அத்திருவ அரையணி நல்லூர் வாரின் மல்கிய கொங்கையாள் வங்கர்தம் மலைமிசை வலம் கொள்வார் காரின் மல்கிய தொண்டர்கள் இமையவர் நாள்தோறும் பணிந்திய காரின் மல்கிய சோலை அண்ணாவளி அன்பர் காட்டிட கண்டார். சரி, ஓகே. இந்த பதிகம் பாடினார். அந்த 2 ஸ்தலத்திலையும் வந்து பாடின பதிகங்களை பார்ப்போம். அடுத்தது இந்த பாடல் அது திருக்கோவல் வீரட்டம் வந்து 2ஆம் திருமுறை 100வது பதிகம். பண் வந்து நட்டராகம். 2ஆம் திருமுறை 100வது பதிகம். சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.
படைக்குள் கூற்றம் வந்து மெய்ப்பாசம் விட்ட போதின்கண் இடை கொள்வார் எமக்கிளை எழுக போது நெஞ்சமே குடைகொள் வேந்தன் மூதாதை குழகன் கோவலூர் தன்னுள் விடையது ஏறும் கொடியினான் வீரட்டானம் சேர்துமே கரவலாளர் தம்மனை கடைகள் தோறும் கால் நிமிர்த்து இரவல்லாழி நெஞ்சமே இனியது எய்த வேண்டி நீ குரவம் ஏறி வண்டினம் குழலோடு யாழ்சை கோவலூர் விரவினாறு கொன்றையான் வீரட்டானம் சேர்துமே உள்ளத்தீரே போதுமின் உறுதியாவது அரிதிரேல் அள்ளல் சேற்றில் கால்கிட்டு இங்கு அவலத்துள் அழுந்தாதே கொள்ளப்பாடு கீதத்தான் குழகன் கோவலூர் தன்னுள் வெள்ளம் தாங்கு சடையினான் வீரட்டானம் சேர்துமே கனை கொள் இருமல் சூலை நோய் கம்பது ஆளி குன்னமும் இணைய பலவும் மூப்பினோடு எய்தி வந்து நலியாமுன் பனைகள் உலவு பைம்பொழில் பழனம் சூழ்ந்த கோவலூர் வினையை வென்ற வேடத்தான் வீரட்டானம் சேர்துமே உளம்கொள் போகம் உய்த்திடார் உடம்பிழந்த போதின் கண் துளங்கி நின்று நாள்தோறும் துயரல்லாழி நெஞ்சமே வளம் கொள் பெண்ணை வந்து உலா வயல்கள் சூழ்ந்த கோவலூர் விளங்கு கோவணத்தினான் வீரட்டானம் சேர்துமே கேடு மூப்பு சாக்காடு கெழுமி வந்து நாள்தோறும் ஆடு போல நரைகளாயாக்கை போக்கது அன்றியும் கூடி நின்று பைம்பொழில் குழகன் கோவலூர் தன்னுள் வீடு காட்டு நெறியினான் வீரட்டானம் சேர்துமே உரையும் பாட்டும் தளர்வெய்தி உடம்பு மூத்த போதின் கண் நரையும் திரையும் கண்டு எழுகி நகுவ நமர்கள் ஆதலால் வரைகொள் பெண்ணை வந்துலா வயல்கள் சூழ்ந்த கோவலூர் விரைகொள் சீர் வெண்ணீற்றினான் வீரட்டானம் சேர்துமே ஏதம் மிக்க மூப்பினோடு இருமல் ஈழை என்று இவை ஊதல் ஆக்கை ஓம்பு வீர் உறுதியாவது அரிதிரேல் போதில் வண்டு பண் செய்யும் பூந்தன் கோவலூர் தன்னுள் வேதம் போது நெறியினான் வீரட்டானம் சேர்துமே ஆறுபட்ட பொன்சடை அழகன் ஆயிழைக்கு ஒரு கூறுபட்ட மேனியான் குழகன் கோவலூர் தன்னுள் நீருபட்ட கோலத்தான்
நீலகண்டன் இருவர்க்கும் வேறுபட்ட சிந்தையான் வீரட்டானம் சேர்துமே குறிகொள்ளாழி நெஞ்சமே கூரை துவரிட்டார்களும் அறிவிலாத அமணர் சொல் அவத்தமாயது அரிதிரேல் பொறிகொள் வண்டு பஞ்சையும் பூந்தண் கோவலூர் தனுள் வெறிகொள் கங்கை தாங்கினான் வீரட்டானம் சேர்துமே கழியொடு உலவு காணல் சூழ் காழி ஞான சம்பந்தன் பழிகள் தீர சொன்ன சொல் பாவநாசம் மாதலால் அழிவிலீர் கொண்டு ஏத்துமின் அந்தண் கோவலூர் தனுள் விழிகொள் பூதப்படையினான் வீரட்டானம் சேர்துமே ஞான சம்பந்தன் பழிகள் தீர சொன்ன சொல் பாவநாசம் மாதலால் கொண்டு ஏத்துமின் கோவலூர் தனுள் பூதப்படையினான் வீரட்டானம் சேர்துமே. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருக்கோவல் அந்த ஸ்தலத்துல அந்த ஈஸ்வரனோட சாநித்தியத்திலேயே நாவுக்கரசு பெருமானோட பதிகமும் இதே ட்ரெண்டில் இருக்கும். எப்படியும் ஒரு காலத்துல இந்த சரீரம் மனசுங்கிறது ஓல்டா போய் தேஞ்சு போய் க்ஷயிச்சு விழப்போறது. அதுக்கு முன்னால அந்த கோவலூர் வீரட்டத்து ஈசனுடைய திருப்பாதத்தை பிடிச்சுக்கணுமே, அதாவது ஆசிரியமா எடுத்துக்கணும். அந்த பொருளை நம்ம ஆசிரியமா எடுத்துக்கணும். கேஷுவலா சும்மா எடுத்துட்டு ஏதோ போறோம் தரிசனம் பண்றோம், பாக்கியும் வேணும் இதுவும் வேணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம அவர் மேலேயே ஆசிரியம் ஏற்படணுங்கிற இதே பாவத்துல தான் நாவுக்கரசு பெருமானும் பாடியிருக்கார், அதே பாவத்துல தான் இவரும் பாடியிருக்கார். இந்த இதுல தானே ஔவையாரும் இது பாடியிருக்கார், சீதக்கடபா விநாயகர் ரகவல். ஆமாமா, இந்த ஸ்தலத்துலதான் விக்னேஸ்வரர் விஸ்வரூபமா இருக்காருன்னு சொல்லப்படுறது. அவர் விஸ்வரூபம் எடுத்து ஔவைய துதிக்கையால கையில கொண்டு வச்ச கணபதி, பெரியானை கணபதினு அந்த ஸ்தலத்துல இருக்கார். அந்த இதே பாவம் அந்த பரம்பொருளை ஆசிரியமா எடுத்துட்டு அது மேல டிபெண்டன்சி வச்சுன்னு வாழணும். சும்மா கேஷுவலா ஏதோ இதுவும் வேணும் அதுவும் வேணுங்கிற மாதிரி எப்படி அதுகிட்ட ரிலேட் ஆனாலும் ஏதோ பிரயோஜனம் உண்டு. இருந்தாலும் ஆக்சுவலி டிபெண்டபிள் பொருள் அப்படின்னு சொல்றது அது ஒண்ணுதான். அதனால பூர்ணமா அதனுடைய தன்மையை தெரிஞ்சு அதுக்கே நீங்க கமிட்டடா இருங்கோ அப்படிங்கிற பாவத்துல தான் இந்த பதிகமும் இருக்கு. நாவுக்கரசு பெருமான் ஸ்தலத்துல பாடின பதிகமும் அதே பாவத்துல தான் இருக்கு. படைகொள் கூற்றம் மெய் பாசம் விட்ட போதின்கண் இடைகொள்வார் எமக்கு இலை. யமன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜீவனுக்கும் இத்தனை நாள் தான் அந்த பூமியில ஜீவிச்சு இருக்கணும் அப்படின்னு விதி இருக்கு. அது பிறந்த நாள், அந்த ஜீவன் பிறந்த நாளே அது என்னைக்கு இந்த உருவத்தை கலைச்சு அதை எடுக்கணும் இந்த சீன்ல இருந்து அப்படிங்கிற நாளையும் குறிச்சுதான் அனுப்புறார் அந்த ஜீவனை பூமிக்கு. அந்த அந்த வேலையை ஒர்க் அவுட் பண்றவர் தான் கூற்றுவன் யமன். அவர் அந்த டைம் ஆயிடுச்சுன்னா போறோம், ஒரு மினிட் டிலே பண்ண மாட்டார். தன்னுடைய கையில இருக்கிற ஒரு பாசக்கயிறு அதை அந்த ஜீவன் கழுத்துல போட்டு அதை இழுத்து அழிச்சின்னு போயிடுவார். தன்னால வரலன்னா பிடிச்சு இழுத்துனாவது அழிச்சின்னு போயிடுவார். கூற்றம் மெய் பாசம் விட்ட போதின்கண். அப்ப என்ன பண்றது?
அதாவது இந்த ஜீவிதத்திலேயே இங்க இந்த என்ன நிலையற்ற உலக வாழ்க்கையில இருக்கிற பொருட்கள், இங்க இருக்கிற கனெக்ஷன்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ், அசோசியேஷன்ஸ், அதுலயே வந்து தீவிரமா கவனத்தை போட்டு அதுதான் நம்மளுக்கு சாஸ்வதம்ங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருந்துட்டா, அது யமன் வந்து அந்த சுச்சுவேஷன்ல வந்து பாசக்கயிறை போட்டு இழுக்கறதே வந்து ரொம்ப கஷ்டப்படுறது ஜீவன். இந்த ஒரு ஏரியா ஃபுல்லா முள்ளா இருக்கு அப்படின்னா அது மேல போய் ஒரு துணி விழுந்தது, மெல்லிசா இருக்கிற துணி போய் அந்த முள்ளு மேல விழுந்தது, அப்படியே எல்லா முள்ளும் வந்து அதுல குத்தின்னு கொடுத்தோம். அது போய் அப்படி எல்லா முள்ளு மேலேயும் அப்படியே செட்டில் ஆயிடுச்சு. அது பிடிச்சி வெடுக்குன்னு இழுத்தா எப்படி இருக்கும், கிழிஞ்சு தார் தாரா வரும். அந்த மாதிரி இந்த ஜீவன் வந்து உலகத்துல பல விஷயங்கள்ல பல வஸ்துக்களோட பல அசோசியேஷன்ஸோட ஒட்டிண்டு இருக்கு அப்படின்னா, யமன் வந்து பாசக்கயிறை போட்டு அந்த ஜீவனை ஃபோர்ஸபிளா இழுக்கிறத ரொம்ப வலிக்கும். தார் தாரா கிழிஞ்சு அந்த துணி வரா மாதிரி எல்லாத்துலயும் ஒட்டின்னு இருக்கிறது. அதை நிறுத்துறவாளும் இல்லை அந்த யமனோட சக்தி. ஐயோ பாவம், இது இந்த ஜீவன் ரொம்ப ஆசைப்படுறது, அதனால கொஞ்ச நாள் கூட இருந்து தன்னோட ஆசையெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கிட்டோம். அது பூர்த்தி ஆகிறதே இல்லை, அது வளர்ந்துட்டே போயிட்டு இருக்கு, அது வேற விஷயம். அது அப்படி ரெக்கமெண்ட் பண்ணி யமன் கிட்ட நீ கொஞ்சம் இன்னொரு வருஷம் கழிச்சு வாப்பா அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்றதுக்கும் யாருக்கும் முடியாது, யாருக்கும் அந்த சாமர்த்தியம்லாம் இல்லை. இடை கொள்வார் இல்லை எமக்கு இலை, எழுக போது நெஞ்சமே. அது வந்து தனக்கே சொல்லிக்கிற, தன்னோட ஹிருதயத்துக்கே சொல்லிட்டு பாரு, நீங்க பலதுகிட்ட ஒட்டின்னு இருப்ப, யமன் வந்து இழுப்பான், அப்ப ரொம்ப வலிக்கும், அப்ப நம்மள வந்து காப்பாத்துறதுக்கு, இந்த துக்கத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு யாரும் இல்ல, அப்படி கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னாக்க இப்பவே கொஞ்சம் தெளிவுற்று கொஞ்சம் இந்த இந்த முண்டேன் எக்ஸிஸ்டன்ஸ்ல இருந்து கொஞ்சம் உன்னோட கவனத்தை நீக்கிண்டு கொஞ்சம் வசந்த பொருளை பத்தி நினைச்சுக்கோ இப்பவே. ஹே நெஞ்சமே, எழுக போது நெஞ்சமே, குடைகொள் வேந்தன் மூதாதை குழகன் கோவலூர் தன்னுள் விடையதியேறும் கொடியினான் வீரட்டானம் சேர்துமே. நெஞ்சத்துக்கிட்ட சொல்றார், நீ இப்பவே வந்து அந்த ரிஷபத்தை ஏறிண்டு திருக்கோவல்ல ஆட்சி செய்யக்கூடிய இந்த வெற்றி துவஜம், ரிஷபத்வஜத்தை கையில பிடிச்சிண்டு அங்க ஒரு சாவரின் டைட்டியா எழுந்தருள் இருக்காரு கோவலூர் வீரட்டத்துல, அவருடைய திருப்பாதத்தை நீ இப்பவே போய் சேரு. ஹே நெஞ்சமே, அவர் அடைக்கலமா நீ போய் சேரு, வீரட்டானம் சேர்துமே. கரவலாளர் தம் மனை கடைகள் தோறும் கால் நிமிர்த்து இரவல் ஆழி நெஞ்சமே. இந்த லோகத்துல வாழறத வந்து பல பொருட்கள் மேல பலது மேல டிபெண்டன்சிஸ் இருக்கு. அந்த குட்டி குட்டி ஆசைகள், அந்த தேவைகள்லாம் யார் நம்மளுக்கு பூர்த்தி பண்ணி தருவான்னு பல பேர்கிட்ட போய் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கோ, இதை கொடுங்கோ, அதை கொடுங்கோ அப்படின்லாம் அந்த ஜீவன் வந்து பிரார்த்தனை பண்ண வேண்டியிருக்கு. செல்ஃப் ரிலையன்ஸ், அப்படி செல்ஃப் டிபெண்டன்சின்லாம் சொல்லி விடுறோம். ஆனால் அனலைஸ் பண்ணி பார்த்தாக்க டெய்லி லைஃப்ல யார்கிட்டயோ என்னென்னவோ பொருட்கள்லாம் வந்து எதிர்பார்த்து தான் வாழ வேண்டி இருக்கு. இந்த முண்டேன் லைஃப்ல வந்து ஒரு கம்ப்ளீட் ஃப்ரீடம் இருக்கிறது இல்லை. அது அட்லீஸ்ட் மனசையாவது விட்ரா பண்ணியிருந்தா பரவாயில்ல. சரி, பிசிக்கலா என்னமோ டிபெண்டன்சி இருக்கு, இருந்துட்டு போறது என்னவோ ஆறுது. நம்ம வந்து மென்டலி எது மேலேயும் வந்து டிபெண்டா இல்லாம, அதாவது இது பார்த்துக்கும், இவா பார்த்துப்பா, இதுதான் எனக்கு சப்போர்ட் அப்படின்னு அதை வச்சுக்காம இருந்தாக்கா அதுவே பெரிய அனுகிரகம். அதை சொல்றார் தன்னுடைய நெஞ்சத்துக்கே திருப்பி. சில பேர் கொடுப்பா, சில பேர் கொடுக்க மாட்டா, யார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு வீடு வீடா ஏறி இறங்கி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கோ, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கோன்னு யார்கிட்டயும் போய் கேட்கறியே நெஞ்சமே. இந்த லோகத்துல அப்படி ஒரு டிபெண்டன்சி வச்சுருக்கியே, இனி அது எய்தவே உனக்கு வந்து அமைதியா ஆனந்தமா இருக்கணும்னாக்க, எப்படி ஒருத்தருக்கிட்டயா போய் ஏதாவது கேட்டா அவாவா ஏதாவது சொல்லுவா இல்லையா, கொடுக்கறேன்பா கொடுக்க மாட்டேன்பா திட்டுவா ஏதோ பண்ணுவா. இப்படியே நீ வீடு வீடா அலையற, நீ வந்து இனிமையா ஆனந்தமா இருக்கணும்னு நீ நினைக்கிறியா ஹே நெஞ்சமே.
குரவம் ஏறி வண்டியினம் குழலோடி யாழ்சை கோவலூர் விரவினாறு கொன்றையான் வீரட்டானம் சேர்துமே. உனக்கு அமைதியா ஆனந்தமா இருக்கணும்னு ஆசை இருக்குன்னா ஹே நெஞ்சமே, நான் உனக்கு ஒரு இடம் சொல்றேன். குராமரங்கள்லாம் நல்லா செழிச்சு வளர்ந்து புஷ்பங்கள்லாம் பூத்து குலுங்க, வண்டுகள்லாம் போய் அந்த குரா புஷ்பத்துல வந்து தேனு குடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா யாழ் வாசிக்கிற மாதிரியும் புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரி இனிமையா சுஸ்வரமா ரீங்காரம் பண்ணக்கூடிய கார்டன்ஸ் நிறைஞ்சு இருக்கிற திருக்கோவல்ங்கிற ஸ்தலத்துல வாசனை கமழக்கூடின ஃப்ரெஷ் கொன்றை பூவெல்லாம் தன்னோட ஜடையில சூடின்னு ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார் இந்த வீரட்டத்துல. அவருடைய திருப்பாதத்தை போய் நீ சேர். அப்ப நீ வந்து இனிமையா வாழலாம். பாக்கி யார் மேலேயும் எது மேலேயும் டிபெண்டன்சி இல்லாம யாருடைய வாக்குலையும் விழுந்து எழுந்துக்காம நிம்மதியா ஆனந்தமா வாழலாம். உனக்கு நான் சொல்லித்தரேன் இந்த வழிய ஹே நெஞ்சமே. உள்ளத்தீரே போதுமின் உறுதியாவது அரிதிரேல் அள்ளல் சேற்றில் காலிட்டு அங்கு அவலத்துள் அழுந்தாதே கொள்ளப்பாடு கீதத்தான் குழகன் கோவலூர் தனுள். அதாவது இந்த பூலோகத்துல வாழறதுலயே ரொம்ப வந்து ஈடுபாடு கொண்டு இருக்கக்கூடிய நெஞ்சத்தை, ஆனா அவளுக்கு வந்து உத்தரணம் ஆகணுங்கிற அந்த தேவையும் இருக்கு. அப்படிப்பட்ட உள்ளத்தை உடையவர்கள் உள்ளத்தீரே அப்படின்னு சொல்லியிருக்கார். அவளுக்கு இந்த வேர்ல்டுலி முண்டேன் எக்ஸிஸ்டன்ஸ்ல இருந்து விடுபடணும் அப்படிங்கிற நோக்கம் இருக்கிற உள்ளத்தை உடையவர்களே, நீங்க உங்களுக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல இடம் சொல்றேன். உறுதியாவது அரிதிரேல். எதை சாஸ்வதமா பிடிச்சுக்கலாம்? இந்த லோகத்துல எதையுமே சாஸ்வதமா பிடிச்சுக்க முடியாது. சாஸ்வதமா எதை பிடிச்சு உங்களுக்கு எதை பிடிச்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னா நான் உனக்கு சொல்லித்தரேன். அள்ளல் சேற்றில் காலிட்டு இங்கு அவலத்துள் அழுந்தாதே. இந்த வேர்ல்டுலி லைஃபுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்றார். நல்ல நீர் வளத்தினால அப்படியே சேரு கொழன்னு சேரு இருக்கக்கூடிய வயல்ல போய் காலை வச்சுட்டா கால் ஃபுல்லா அது சேத்துல அமுங்கி போய் ஒரே மண்ணு படிஞ்சு அழுக்கா போயிடுறது. அந்த மாதிரி இந்த உலக வாழ்க்கையில வந்து அப்படியே மூழ்கி இருந்து இதுதான் நம்மளுக்கு சாஸ்வதம் அப்படிங்கிற மாதிரி இதுல உட்கார்ந்தானாக்க சேரு எப்படி காலில் படிஞ்சு காலை அழுக்கா பெறுறதோ அந்த மாதிரி இந்த மனசுல வந்து இந்த உலக வாழ்க்கையோட இன்ப துன்பங்கள்லாம் அப்படி மார்க் போட்டு ஆந்தரிக மனசு வந்து அழுக்கா பெறுறது. அந்த மாதிரி சேத்துக்குள்ள அழுந்தி கஷ்டப்படுற மாதிரி அவலத்துள்ள அழுந்தாதே. சேத்துக்குள்ள இறங்கி கஷ்டப்படாம, அதாவது லோகம்ங்கிற இதுல சேத்துக்குள்ள இறங்கி அதுல ஈடுபட்டு மனசுனால கஷ்டப்படாம இதுல இருந்து எழுந்துருங்கோ, உத்தரணம் அடைங்கோ. கொள்ளப்பாடு கீதத்தான் குழகன் கோவலூர் தனுள். அழகா பரமானந்தமா பாடி ஆடிண்டு எழுந்தருளி இருக்கிற ஈசன் கீத குழகன் ரொம்ப அழகா இருக்கிறவர், ரொம்ப வீரியத்தோட இருக்கிறவர். இந்த கோவலூர் ஸ்தலத்துல வெள்ளம் தாங்கு சடையினான் அந்த ஆகாச கங்கையை வந்து தன்னோட ஜட்டையில தரிச்சுட்டு இருக்கிற அந்த ஈசன் வீரட்டானத்துல எழுந்தருளி இருக்கார். கோவல் வீரட்டத்துல அவருடைய திருப்பாதத்தை போய் நீங்க சேருங்கோ. இந்த லோகம்ங்கிற சேத்துல மாட்டிண்டு கஷ்டப்பட வேண்டாம். கனைகுள் இருமல் சூலை நோய் கம்பது ஆளி குன்மமும் இணைய பலவும் ஒப்பினோடு எய்தி வந்து நலியா முன். இந்த சரீரம்தான் எனக்கு வந்து இந்த லோக வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு நல்ல ஆதாரம். அது மூலமா தான் நான் வந்து எனக்கு வேணுங்கிறதெல்லாம் அனுபவிக்கலாம் அப்படின்னு அதுக்கு கவனம் போட்டு அந்த சரீரத்தையே பேணிண்டு இருக்கேள். ஒரு காலத்துல கொஞ்ச நாள் அது நன்னா இருக்கிற மாதிரி தான் காணும். அப்புறம் அதுக்கு நன்னா யூஸ் டு ஆனதுக்கு அப்புறம் மெதுவா அது வந்து நீ என் மேல நீ உன்னோட ஆசிரியத்தை வச்சுக்க முடியாதுங்கிறத அதோட தன்மையினாலேயே அது காட்டி தரும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த சரீரம் வந்து டிட்டீரியேட் ஆக சிஸ்டம்ல என்னென்னவோ பிரச்சனைகள் வரும். 100% எதுவும் வேலை செய்யாது.
மூச்சு விடுறதெல்லாம் ப்ராப்ளம், இருமல் வருது, வயிற்றெல்லாம் வலிக்கிறது, சரியா டைஜஸ்ட் ஆக மாட்டேங்கிறது, உடம்பெல்லாம் நடுங்கிறது, இன்னும் பல விதமான இந்த மாதிரி வியாதிகள்லாம் வந்து இந்த சரீரத்து மேல நம்ம டிபெண்டா இருந்து அது மூலமா நம்மளுக்கு வேணுங்கிறதெல்லாம் அனுபவிச்சு தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற பிரமையை உடைக்கும்படியா பல துன்பங்கள் ஏற்படுறது இந்த சரீரத்துல. மூப்பினோடு எது வந்து கொஞ்ச நாள் ஆச்சுன்னா எல்லாம் தன்னால வந்துடும். ஏஜ் ஆக ஆக இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தன்னால வந்துடும். மூப்பினோடு எய்தி வந்து நலியாமுன், அப்படி அந்த பிரச்சனைகள்லாம் வந்து கஷ்டம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து பனைகள் உலவு பைம்பொழில் பழனம் சூழ்ந்த கோவலூர். பனை மரங்கள்லாம் வந்து அந்த ஸ்தலத்துல வந்து நல்ல சூழ்ந்துன்னா வெளியில பச்சை பசேர்னு இருக்கக்கூடிய கார்டன்ஸ்ல வந்து பனை மரங்கள்லாம் நல்லா செழிச்சு வளர்ந்துருக்கு. வயல்கள், பசுமையான வயல்கள்லாம் சூழ்ந்த இந்த திருக்கோவல்ங்கிற ஸ்தலத்துல வினையை வென்ற வேடத்தான் வீரட்டானம் சேர்துமே. ஈசன் வந்து கொண்ட கோலம் எப்படி இருக்கு அப்படின்னா, என்ன கோலமோ தெரியல, காலசம்ஹார மூர்த்தியோ எதை ஜெயிச்ச மாதிரி காட்டக்கூடிய தன்மையோ, வினையை வென்ற வேடத்தான். அது வந்து ஆக்சுவலா முக்கியமா வந்து ஆனந்தமயமா இருக்கிறவர். வினை பயன்கள் கர்ம அதாவது ஏதோ பண்ணி தான் வந்து நம்மளுக்கு திருப்தி வருது, நிம்மதி வருதுங்கிறது வந்து வினைங்கிறது கர்மா. வினை பயன் அப்படின்னா கர்ம பலம். அந்த ஏதோ கர்மா பண்ணணும், அதோட பலனால நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற அந்த கனெக்ஷன் இல்லாதவர் ஈசன். வினையை வென்ற வேடத்தான். அவர் வந்து சகஜமா ஆனந்த கனமா இருக்கக்கூடிய அந்த ஈசன் திருக்கோவல் வீரட்டத்துல எழுந்தருளி இருக்கார். அவருடைய திருப்பாதத்தை போய் நீ சென்று அடைவாயாக. அதாவது ஓல்டேஜ் வந்து கஷ்டப்படுறதுக்கு முன்னால ஈசன் அந்த கோவலூர் வீரட்டத்து ஈசனுடைய திருப்பாதத்தை சேருங்கோ. உளம்கொள் போகம் உய்த்திடார் உடம்பு இழந்த போதின் கண் துளங்கி நின்று நாள்தோறும் துயரல் ஆடி நெஞ்சமே. மனசு அப்பப்ப ஏதோ சொல்லிட்டே இருக்கும், இதை அனுபவிச்சேன்னா நல்லா இருக்கும், இதை பார்த்தா நல்லா இருக்கும், அதை சாப்பிட்டா நல்லா இருக்கும், இதை கேட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு ப்ரொஜெக்ஷன். ஹாப்பினஸ்க்கு வந்து நீ இதெல்லாம் பண்ணணும்னு டு டூ லிஸ்ட் எல்லாம் காமிச்சுட்டே இருக்கும் ஆந்தரிகம். அது சொல்லக்கூடிய அந்த லிஸ்ட் இருக்கே உளம்கொள் போகம், அதை நீ வந்து ஆமா அதை அனுபவிக்கிறது தான் என்னோட ஜீவிதத்தோட லட்சியம் அப்படின்னு நினைச்சிட்டு இல்ல உளம்கொள் போகம் உய்த்திடார் உடம்பு இழந்த போதின் கண். இந்த சரீரத்தை பேஸ் பண்ணி பல சுகங்களை அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு பிடிவாத்தத்தோட இருக்கிறப்ப வந்து அதுக்குள்ள அது தேஞ்சு போயிடுறது. அப்படி ஒரு தீர்மானம் நல்லா ஸ்ட்ராங்கா வந்து அது நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்குள்ள வந்து அந்த சரீரம் வந்து தன்னுடைய வலிமை இழந்து தனக்கா பர்சனலா எதுவும் எல்லாம் 100% பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்துடுறது. இழந்த போதின் கண் உடம்பு அப்படியே அப்புறம் தேஞ்சு போய் இல்லாம போயிடுறது சரீரம். உடம்பு இழந்த போதின் கண் துளங்கி நின்று நாள்தோறும் துயரல் ஆழி நெஞ்சமே. அப்படி இந்த சரீரம் வந்து நிலையற்றதா போயிடும், இப்படி என்ன பண்றது அப்படின்னு இருக்கும்போதே ஒரே துக்கம். நித்தியபடி அப்படியே துக்கம்ங்கிற கடல்ல இறங்கி நிக்காத ஹே நெஞ்சமே. வளம்கொள் பெண்ணை வந்து உலா வயல்கள் சூழ்ந்த கோவலூர். பெண்ணை நதி பாயறது அந்த ஊர்ல அது தன்னுடைய நீர் வளத்தினால வந்து அந்த ஸ்தலத்தை வந்து ரொம்ப செழுமையா ஆக்கிண்டு பாயக்கூடிய அந்த பெண்ணை நதி வந்து அப்படியே உலவிண்டு அப்படியே சுத்திண்டு அந்த ஊர்ல போகக்கூடிய அந்த ஸ்தலத்துல வயல்கள் சூழ்ந்த கோவலூர், நல்ல பசுமையான வயல்கள், செழுமையான வயல்கள்லாம் வந்து சூழ்ந்து இருக்கிற இந்த திருக்கோவல்ங்கிற இந்த வீரட்டம்ங்கிற அந்த ஸ்தலத்துல இல்ல கோவலூர்லயே
கோவலூர் ஊர்லயே வந்து நல்ல வளமையான வளம்கொள் பெண்மை வயல்கள், இந்த பெண்ணை நதி பாயறதுனால நல்ல செழுமையான வயல்கள்லாம் இருக்கிற அந்த கோவலூர் ஸ்தலத்துல விளங்கு கோவணத்தினான் வீரட்டானம் சேர்துமே. ஈசன் வந்து ஒளிமயமா வெறும் ஒரு கௌபீனதாரியா ஞானஸ்வரூபியா ஈசன் எழுந்தருளி இருக்கார். அவருடைய வீரட்டானம்ங்கிற அந்த ஸ்தலத்துல போய் நீ சேர்வாயாக, அவருடைய திருப்பாதத்தை நீ அடைவாயாக ஹே நெஞ்சமே. கேடு மூப்பு என்னது, கேடு மூப்பு சாக்காடு கேள்வி வந்து நாள்தோறும் ஆடு போல நரைகள் ஆக்கை போக்கது அன்றியும். கேடு மூப்பு சாக்காடு, இந்த சரீரத்தையே ஆசிரிச்சுட்டு இருக்கோம். கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கு வந்து ஏஜ் ஆயிடுறது, முடியாம போயிடுறது. அப்புறம் ஒரு நாள் வந்து இந்த சரீரம் இயங்காதபடிக்கு அதை விட்டு அந்த உயிரும் பிரிஞ்சு போயிடுறது. அப்படி அந்த 3 ஸ்டெப்ஸ் ஜரா வியாதி மரணம் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு ஜீவனுக்கு இனவிட்டபிள் ஸ்டெப்ஸா இருக்கு. கெழுமி வந்து நாள்தோறும் அப்படி இந்த பிரச்சனைகள்லாம் வந்து உன்னை நித்தியப்படி வந்து தொந்தரவு பண்றதுக்கு முன்னாடி அந்த ஆடு, ஆக்சுவலா ஆடுக்கு வந்து முகத்துல கீழே வந்து அப்படி தலைமுடி கொஞ்சம் நீளமா இருக்கிற ஒரு, அது சில வெரைட்டி ஆடுக்கெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி. அது மாதிரி நிறைய வெள்ளை முடியெல்லாம் வந்து தாடி மாதிரி அப்படி வளர்ந்து ஒன்றும் பண்ண முடியாம அப்படி வீக்கா போறதுக்கு முன்னாடி ஆக்கை போகத அன்றியும் கூடி நின்று பைம்பொழில் குழகன் கோவலூர் தன்னுள். குளிர்மையா நல்ல பச்சை பசேர்னு இருக்கக்கூடிய கார்டன்ஸ், செழிச்சு வளர்ந்து இருக்கக்கூடிய கார்டன்ஸ் இருக்கிற இந்த கோவலூர் ஸ்தலத்துல நம் ஈசன் ரொம்ப வைபவமா குழகனா எழுந்தருளி இருக்கார். கோவலூர் தன்னுள் வீடு காட்டு நெறியினர். அவர் வந்து தன்னை அடையக்கூடிய அடியவர்களுக்கெல்லாம் வந்து இந்த முண்டேன் எக்ஸிஸ்டன்ஸ்ல இருந்து கம்ப்ளீட் ஃப்ரீடம் எப்படி அடையிறதுங்கிறதுக்கு வழிகாட்டவல்ல அந்த ஈசன். அவர் எழுந்தருளி இருக்க அந்த கோவலூர் வீரட்டத்துல அவருடைய திருப்பாதத்தையே சென்று சேர் ஹே நெஞ்சமே. உரையும் பாட்டும் தளர் வெய்தி உடம்பு மூத்த போதின் கண் நரையும் திரையும் கண்டு எழுகி நகுவர் நமர்கள் ஆதலால். அப்படி இந்த சரீரத்தையே ஆசிரிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். கொஞ்ச நாள் கழிச்சு ஏஜ் ஆயிடுறது, வாக்கு ஸ்பஷ்டமா கரெக்டா பேச முடியறது இல்ல, தடுமாறி வருது. அப்ப இருந்த ஒரு என்ன ஒரு வீரியம், சின்ன வயசுல இருக்கக்கூடிய அந்த வீரியம்லாம் எதுவும் இல்லை. பாட்டு அப்படின்னாக்க பாட்டு பாடுறார் அப்படிங்கிற பாவத்துல அந்த ஜீவனுக்கு வந்து ஏதோ டிபெண்டன்சிஸ்லாம் நிறைய வந்துடுறது. ஏகாந்தமா அமைதியா ஆனந்தமா இருக்க முடியாதபடிக்கு வாக்கெல்லாம் தடுமாறி போறது, தளர் வெய்தி அப்படி ரொம்ப டயர்டா ஆகி உடம்பு மூத்த போதின் கண், சரீரத்துக்கு பயங்கரமா ஏஜ் ஆகி அந்த ஓல்டேஜ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து சேரறதுக்கு முன்னாடி நிறையும் இல்ல அப்படி வர காலத்துல அவளை, அதாவது ஒண்ணும் முடியாது, தன்னோட சாமர்த்தியத்துல எதுவும் இல்லை, அவரோட முடியாத தன்மையை பார்த்து கூடவே இருக்கிறவா கூட சிரிச்சுடுவா சிலப்போ. இப்படி இருக்கார், நடக்க கூட முடியல, இது பண்றார் அப்படின்னு கேலி பண்ணி சிரிச்சுடுவா. அப்படி ஒரு சிச்சுவேஷன் உனக்கு வரத்துக்கு முன்னாடி கண்டு எல்கி நகுவார் நமர்கள் ஆதலால், அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். அதனால நீ இப்பவே முழிச்சுக்கோ. வரைகொள் பெண்ணை வந்து உலா வயல்கள் சூழ்ந்த கோவலூர். இந்த மலையிலேருந்து அப்படி பிரவகிச்சு ஓடி வரக்கூடிய பெண்ணை நதி வந்து அப்படியே சுத்திண்டு ஓடுறது அந்த ஸ்தலத்துல, நல்ல பிரவாகம் ஓடுறது. அதனுடைய வளமையினால வந்து வயல்கள்லாம் வந்து பச்சை பசேர்ந்து செழுமையா இருக்கக்கூடிய வயல்கள்லாம் சூழ்ந்து இருக்கு. அப்படி இருக்கிற அந்த கோவலூர் ஸ்தலத்துல விரைகொள் சீர் வெண்ணீற்றான் வீரட்டானம் சேர்துமே. நல்ல வாசனை கமழக்கூடிய விபூதியை வந்து ஃபுல்லா தரிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ஈசன்
அவர் எழுந்தருளி இருக்கும் விரட்டானங்கிற ஸ்தலத்துல போய் அவருடைய திருப்பாதத்தை நீ சேர்வாயாக. ஏதம் மிக்க மூப்பினோடு இருமல் ஈழை என்று இவை ஊதல் ஆக்கையோ ஓம்புவீர் உறுதியாவது அரிதிரேல் போதில் வண்டு பண் செய்யும் பூந்தன் கோவலூர்தனுள் வேதம் போதும் நெறியினான் வீரட்டானம் சேர்த்துவேன். ஏதம் மிக்க மூப்பு, ஏஜ் ஆயிடுத்துன்னா ஒரு ஏஜ், அவள்கிட்ட போய் பக்கத்துல உட்காந்து ஏதாவது பேசலாம்னு போனா ஒரே குறையா சொல்லுவா. இந்த சரீரம் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறது, மனசு சொன்னதை கேட்க மாட்டேங்கிறது, வீட்டுல இருக்கிறவாலும் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறா, எதுவும் நான் நினைச்ச மாதிரி நடக்கவே மாட்டேங்கிறது அப்படின்னு ஒரே குற்றம் குறைகள்லாம் நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு ஓல்டேஜ் வந்து சேர்றதுக்கு முன்னாடி இல்ல சேரும்போது இருமல் ஈழை, வாக்கு வந்து என்ன தொண்டை இந்த குடல்கள்லாம் ஏதோ பிரச்சனை வருது, அதோட இஃபெக்டா வந்து எப்ப பார்த்தாலும் இருமல் வருது, வாயிலேருந்து இந்த சளி கோழை எல்லாம் அப்பப்ப துப்ப வேண்டி இருக்கு. இருமல் ஈழை என்று இவை ஊதல் ஆக்கை போய் ஊதல் ஆக்கை ஓம்புவீர் உறுதியாவது அறிவீரே. எதுக்கும் பிரயோஜனப்படாத இந்த சரீரத்தை போய் நீங்க ஓம்பின்றிருக்கேள், அதாவது அதையே பாதுகாத்து அதுக்கு நல்ல ஃபீடு கொடுத்து அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறவர் ஓம்புவீர் உறுதியாவது அறிவீரேல். இது ரொம்ப டெம்பரரி பொருள்பா, இந்த சரீரம் மனசுங்கிறது இந்த இண்டிவிஜுவல் சென்ஸுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை ஓட்டின்னு இருக்கீரே, சரீரத்தோட கனெக்டடா இருக்கீரே. எங்க விட்டோம்? ஊதல் ஆக்கை ஓம்புவீர், கரெக்ட். ஊதல் ஆக்கை ஓம்புவீர் உறுதியாவது அறிவீரேல். என்னைக்கோ விழ போறது இந்த சரீரம், அதை போய் ஸ்திரமா நினைச்சுட்டு அதையே வளர்த்துட்டு பார்த்துட்டு இருக்கீரே, அல்லாதைக்கு இது வந்து ஒரு நாள் போகும் அப்படிங்கறத, அது உறுதியான பொருள் இல்ல, அது டெம்பரரி அப்படிங்கறத தெரிஞ்சுட்டேன்னாக்க போதில் வண்டு பண் செய்யும் பூந்தன் கோவலூர் தன்னுள். தாமரைன்னு எடுத்துக்கலாம், எனி நார்மல் புஷ்பம்னு எடுத்துக்கலாம். போதுங்கிறது வாக்கு. புஷ்பங்கள்லாம் வந்து பூத்து அப்படி மகரந்தம் வீசிண்டு தேன் ஒழுகின்னு இருக்கு. வண்டுகள்லாம் வந்து ரொம்ப ஆனந்தமா ரீங்காரம் பண்றதாம். அப்படி இருக்கக்கூடிய புஷ்பங்கள்லாம் பூத்து குலுங்கக்கூடிய குளிர்மையான கோவலூருங்கிற ஊர்ல வேதம் ஓது நெறியினான். சுஸ்வரமா வேதங்களை ஓதறதையே தன்னுடைய மார்க்கமா கொண்டு தன்னுடைய அடியார்களுக்கும் வேத விதிப்படி தன்னை எப்படி வழிபாடு பண்ணினாக்கா தனக்கு ரொம்ப பிரீத்தி ஏற்படும்னு காட்டக்கூடிய அந்த ஈசன் வேதம் போது நெருங்கினான் வீரட்டானம் சேருமே. அந்த ஈசன் எழுந்தருளி இருக்கிற வீரட்டானம்ங்கிற அந்த ஸ்தலத்துல போய் நீங்க அந்த ஈசனுடைய திருப்பாதத்தை அடைங்கோ. ஆறுபட்ட புஞ்சடை அழகன் ஆயிழைக்கு ஒரு கூறுபட்ட மேனியான். தலையில ஒரு பெண், அப்புறம் இடபாகத்துல ஒரு பெண். தலையில வந்து கங்கை என்னும் ஆறு ரூபத்துல இருக்கிற அந்த கங்காதேவிய ஜடையில சூடின்னு இருக்க. முறுக்கிய சடையில அழல் இல்ல என்னது ஆறுபட்ட புஞ்சடை அழகன் ஆயிழைக்கு ஒரு கூறுபட்ட மேனியான். ஈசன் அழகன், உமையம்மை அவருக்கு பாங்கா பொருத்தமா ஸ்ரைன பாவத்தோட லட்சணமா அழகா இருக்கிறவள். அவளை வந்து தன்னுடைய ஒரு பாகமா ஒரு கூறு, தன்னுடைய ஒரு ஹாஃபா இடது பாகத்தை அந்த ஈசனுக்கு அம்மைக்கு கொடுத்து ஆனந்தமா கோவலூர்ங்கிற ஸ்தலத்துல எழுந்தருளி இருக்கும் குழகனை நீருபட்ட கோலத்தான் நீலகண்டன் இருவர்தம் வேறுபட்ட சிந்தையான். நல்லா விபூதிய சமிருத்தமா மேலெல்லாம் பூசின்னு இருக்கக்கூடிய ஈசன் இந்த தேன்ல பூவுல வந்து தேனு குடிக்கக்கூடிய வண்டுகள் அதெல்லாம் வந்து
நீருபட்ட கோல நீலகண்டன் இல்ல இதுதானா பேஜ் மாறி போயிட்டான்னு தெரியலையே. கரெக்ட், இந்த பேஜ் தான். நீருபட்ட கோலத்தான் நீலகண்டன் இருவருக்கும் வேறுபட்ட சிந்தையான். விபூதி என்னன்னா வந்து மேலெல்லாம் சமிருத்தமா பூசின்னு இருக்கிறவர், இந்த ஹாலகால விஷத்தை எடுத்து கழுத்துல தரிச்சுட்டு இருக்கிறவர், பிரம்ம விஷ்ணுக்களுக்கு அறிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா அவளோட சித்தத்துக்கு அப்பாற்பட்டு இருந்த கூடின இந்த கோவலூர் வீரட்டத்து ஈஸ்வருடைய திருப்பாதத்தை நீங்கள் சென்று அடைங்கோ. குறிக்கோள் நீங்கள், அதாவது தன்னுடைய நெஞ்சத்துக்கும் சொல்லியிருக்கலாம், ஏன்னும் ஸ்பெசிஃபிக்கா அதுவும் சொல்லலை. வீரட்டானம் சேர்ந்துமே, ஆமா சேருங்கோ அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. குறிக்கோள் ஆழி நெஞ்சமே கூரை துவரிட்டார்களும் அறிவில்லாத அமணர் சொல் வைத்த அறிவில்லாத அமணர் சொல் அவத்தமாயது அறிதிரேல். ஓகே. குறிக்கோள் ஆழி நெஞ்சமே கூரை துவரிட்டார்களும் நெஞ்சத்துக்கு தான் சொல்றார். இந்த வஸ்திரத்தை போட்டுண்டு, அதாவது வஸ்திரம்ங்கிற பேர்ல எதையோ காஷாயத்தை போட்டுன்னு இருக்கிறவா, அப்புறம் அந்த வஸ்திரத்தையும் விட்டவர்கள், கூரை இல்லாதவர்கள், அவ ரெண்டு குரூப்பும் வந்து அறிவில்லாத அவணர்கள், அவளுக்கு அனுபவ ஞானம் இல்லாதவர்கள். அவ சொல்லத வந்து ரொம்ப பெரிய பொருளாக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்காத ஹே நெஞ்சமே, குறிக்கோள் ஆழி நெஞ்சமே. அவனர் சொல் அவத்தமாய திறத்திரேல், அது அவளோட பிரச்சாரம்லாம் வந்து ஒரு பிரயோஜனத்துக்கும் ஆகாது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுட்டேலானால் வைத்தம் அவத்தமாவது அறிவிரேல். பொறிகொள் வண்டு பண் செய்யும் பூந்தன் கோவலூர் தன்னுள், இந்த புள்ளி புள்ளியா டிசைன் இருக்கக்கூடிய வண்டுகள்லாம் வந்து ஆனந்தமா தேனெல்லாம் குடிச்சுட்டு பண்ணோட இசைப்பாடின்னு இருக்கக்கூடிய புஷ்பங்கள்லாம் பூத்து குலுங்கி குளிர்மையா இருக்கக்கூடிய இந்த கோவலூர்ங்கிற நகரத்துல வெறிகொள் கங்கை தாங்கினான் விரட்டானம் சேர்ந்துமே. நல்ல வாசனை கமழக்கூடிய பொருட்கள் எல்லாம் அடிச்சுட்டு பிரவாகமா வரக்கூடிய இந்த கங்கா நதிய வந்து தன்னுடைய வெறிகொள் கங்கை தாங்கினான். அந்த கங்கையை வந்து தன்னுடைய ஜட்டையில தரிச்சுட்டு இருக்கிற அந்த ஈசன் கோவலூர் வீரட்டத்துல எழுந்தருளி இருக்கார். அவருடைய திருப்பாதத்தையே சென்று சேர்த்துமே. கழியோடு உலவு காணல் சூழ் காழி ஞான சம்பந்தன் பழிகள் தீர சொன்ன சொல் பாவநாசம் ஆதலால். இந்த உப்பங்கழிகள், காழிக்கு பக்கத்துல வந்து சமுத்திரம் இருக்கிறதுனால இந்த பேக் வாட்டர்ஸ் ஜலமெல்லாம் வந்து ஸ்கொயரா உப்பங்கழிகள் உண்டாக்கி அதுல சேர்த்து வச்சு உப்பு ரெடி பண்ணுவா. அப்படி இருக்கிற கழிகள்லாம் சூழ்ந்து இருக்கிற கழியோடு உலவு அடர்ந்து வளர்ந்த காடுகள், இந்த உப்பங்கழிகள் எல்லாம் சூழ்ந்து இருக்கக்கூடிய சீர்காழியை சேர்ந்த ஞான சம்பந்தன் பழிகள் தீர சொன்ன சொல். இந்த பதிகத்தை பாடுறவாளோட பழிகள்லாம் தீரும்படியா அனுகிரக பூர்வமா சொல்லப்பட்ட இந்த பதிக செஞ்சொல் மாலை பாவநாசம் ஆதலால். இந்த பதிகத்தை பாடுறவாளுக்கெல்லாம் வந்து அவளுடைய பாப்பங்கள் எல்லாம் நசிச்சு போறது அப்படிங்கிறது உண்மையானதுனால, ஆதலால் அழிவிலீர் கொண்டு ஏத்துமே. என்னைக்கும் ஸ்திரமா இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருளை போயிட்டு சுத்தி பண்ணுங்கோ, அவருக்கே சமர்ப்பணம் பண்ணுங்கோ. அந்தன் கோவலூர் தனுள் விழிகொள் பூதப்படையினான் வீரட்டானம் சேர்துமே. நல்ல குளிர்மையான அழகான திருக்கோவல்ங்கிற ஸ்தலத்துல விழிகொள் பூதப்படையினான், அப்படி முழிச்சு மருண்டு பார்க்கக்கூடிய பேய் கணங்கள்லாம் பூத கணங்கள்லாம் வந்து சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த ஈசன் அவர் எழுந்தருளி இருக்கும் வீரட்டானம்ங்கிற ஸ்தலத்தை வந்து சென்று அடைங்கோ. இந்த சம்பந்தன் வாக்கால அந்த கோவலூர் வீரட்டத்தை
சுத்தி பண்றவாளுக்கு அவளுடைய பழிகள் தீரும். பழிகள் தீர சொன்ன சொல். பாபங்கள் தீரும். பழிகளும் பாபங்களும் இல்லாதிக்கு ஆகும். பாவ நாசமாக இந்த பதிகத்தை ஓதர்வாளுக்கு பாபம் நீங்கி பழிகள்லாம் தீர்ந்து அந்த கோவலூர் வீரட்டத்து ஈசனை வந்து அனுபவிக்கிறா அப்படிங்கிறது இந்த பதிகத்தோட பலன். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடுத்தது அரேணிநல்லூர். அது நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அண்ணாமலை.